ஏங்க சும்மா கடந்து கத்துறீங்க? ஐயோ நான் உள்ளார கடந்துட்டேன்டா. யாரை கேட்டு திறந்தீங்க? எங்கிட்ட ஒரு வார்த்தை கேட்க வேணாம். ஏண்டா ராத்திரி நேரமாச்சே மூடிட்டு இருக்கியா? திறந்து வச்சாச்சா? அது கிடையாது. நான் மூடுறதுக்கு முன்னாடி நீங்க பாட்டுக்கு திறந்துகிட்டு லோலோன்னு கத்தா என்ன அர்த்தம்? ஐயோ விடிஞ்சா திருவிழா கூட்டம் எக்கச்சக்கமா வருமேடா. நமக்கு விடிய விடிய வேலை இருக்குடே. முன்னாடி சீக்கிரம் மூடிட்டு பின்னாடி வாடா. ஐயோ குடும்பத்தோட அறைக்குள்ள உட்கார்ந்துகிட்டு விடிய விடிய எல்லாத்திலையும் கலப்படம் பண்ண போறான். கொஞ்சம் மூச்சு விடுறதுக்கு காத்தோட்டம் இருக்கு. பட்டி செருப்பால மண்டு பயப்புள்ள. ஏண்டா நம்ம செய்யற கலப்பட வேலைக்கு காத்து தேவையாடா? எவன் கண்ணிலாவது பட்டா நம்ம பொழப்பே காத்துல போயிருந்தா. ஏய் ஒரு ஈரம்பு போறது கூட இடம் இல்லாம எல்லா பழகி இழுத்து வச்சு கூட்டிட்டு வாடா. ஐயே செங்கமலா, செங்கமலா வந்துட்டேங்க. வாடி சீக்கிரம். என்னமோ அசைஞ்சிட்டு வர்ற. என்ன கொண்டு வந்த? கடல் எண்ணெய். நல்லெண்ணெய் இங்க இருக்குது. எங்க ஊத்து? கடல் எண்ணெய் ஊத்து சீக்கிரம். இப்ப எதோட எல்லாம் கலந்தீங்க? ஏண்டா நல்லெண்ணெயில கடல் எண்ணெய கலக்குறோம். உருப்பிடுவோமா? இப்படி கலப்படம் பண்ணா நம்ம உருப்பிடுவோமா? ஏண்டா இத்தனை நாளா இப்படித்தானடா கலந்துட்டு இருக்கிறோம். நீங்க மாத்திரமா? ஊர் உலகத்துல அத்தனை பேர் இப்படித்தான் நல்லெண்ணெயோட கடல் எண்ணெயை கலக்க போய்தான் கடல் எண்ணெய்க்கு விலை கூடி போயிடுச்சு. இனிமே கடல் எண்ணெயில நல்லெண்ணெயை கலக்கணும். அப்பதான் நம்ம 4 காசு பார்க்க முடியும். ஏண்டா எவனாவது வாஜனைய கண்டுபிடிச்சிட்டானா? முடியுமா? சுத்தமான நல்லெண்ணெய் வைங்க, பக்கத்திலே கலப்படத்தையும் வைங்க. எவனான கூட்டி வாங்க. வாசனையை கொண்டு எது சுத்தமான நல்லெண்ணெய் நம்ம கண்டுபிடிச்சிட்டான் நான் காதறுத்துக்கிறேன். கண்டுபிடிச்சிட்டான்னு வச்சுக்கோ. எப்படி முடியும்? யார் இருக்கா? சுத்தமான சரக்குடைய வாசனையை பார்த்து ஒரு தலைமுறை தாண்டி போயிடுச்சுன்ற பாருங்க. நம்மளா பார்த்து இப்படி தாயா வாசனை இருக்கும் அப்படின்னு சொன்னாதான் உண்டு. நீங்க எதை வேணா எதுல வேணா கலங்க. அடியே இவன் சொல்றபடியே கலடி. எப்படி களி பண்ணி நிக்கிறேன். உன்னை எந்த முட்டாப்பா ஏன் சொன்னா? நீங்க தான் ஒரு நாளைக்கு 10 வாட்டி களிமண்ணு களிமண்ணு கூப்பிடுறீங்களா? உளுந்துல கலக்கற களிமண்ண கேக்குறான்டா. ஐயோ உங்களுக்கு புத்தியே வர மாட்டேங்குது. எங்க உளுந்துல போய் களிமண்ண கலப்பாங்களா? களிமண்ணுல உளுந்த கலந்தாத்தான் அசலாவது கட்டி வரும். ஐயோ ராஜா நீ செய்யடா, நீ செய்யடா. நீ ஊத்து, நீ ஊத்து, நீ போற. அடியே சீக்கிரம் ஊத்து. நீ கடா சீக்கிரம். கலப்படம் கலப்படம் எங்கும் எதிலும் கலப்படம். அதை எடுத்து சொன்னாலே புலப்படும். கலப்படம் கலப்படம் எங்கும் எதிலும் கலப்படம். அதை எடுத்து சொன்னாலே புலப்படும். கலப்படம் கலப்படம். என் வீட்டிலே நின்னுட்டு சதுர எடுக்கிறியாடா? களிமண்ணு பையன போற அந்த பக்கம். இங்க வா. சும்மா நீ சும்மா இரு. முதல்ல மூட சொல்லி சொல்லு. நான் ஈரக்குறை நடுநடுங்க உள்ள உட்கார்ந்துட்டு கலப்படம் பண்ணிட்டு இருக்கிறேன். நீ ஊருக்கே கேட்கும்படியா ரேடியோவை திறந்துட்டு கலப்படம் பாட்டு பாட வைக்கிறியா? ஏப்பா இப்படி பயந்து பயந்து கலப்படம் பண்ணி கொள்ள லாபடிச்சு யாருக்காக சேர்த்து வைக்கிறீங்க? தங்கச்சி என்னைக்குமே வாயை திறந்து பேச மாட்டேங்குது. என்னைக்காவது வாயை திறந்து பேசிச்சுன்னா நீங்க நாக்க புடிங்கிட்டு சாவர மாதிரி ஒரு வார்த்தை கேட்டுறது. புடிங்கிங்களா? போராட்ட பக்கம். இவன் இந்த வீட்டுல இருக்க வரைக்கும் என் தொழிலை நான் ஒழுங்கா செய்ய முடியாது. எவராவது ஒரு பயலை பார்த்து இவளை கட்டி வச்சு இந்த வீட்டை விட்டு துரத்துறாதான் நான் நிம்மதியாக இருப்பேன். பையனை பார்க்க போறாரு. அந்த பாட்டை மறுபடியும் நம்ம 2 பேரும் கேட்போம். மெதுவா இஞ்சில திரிகி விடு. கலப்படம் கலப்படம். என்னடா படுத்துட்ட? வியாபாரமே படுத்துருச்சு. நான் படுத்தா என்ன? ஏண்டா படுத்துட்டு தான் இருக்கிறிய? காலாட்டம் என்னடா வேண்டி இருக்கு? காலை கூட ஆட்டலன்னா போயிடுச்சாக்குன்னு கொண்டு போய் வச்சிருவானுங்க. ஊர் ரொம்ப கெட்டு கிடக்கும். உங்களுக்கு தெரியாது? அங்க பாரா அந்த கூட்டுறவு கடையே. ஐயோ எழுந்திரிச்சு பாரா. அயோக்கிய பயல. என்ன கூட்டம்? ஏங்க நம்ம மட்டும் கடை வச்சிருந்தப்ப ஊர்ல ஜனங்க குறைஞ்சுக்கிட்டே வந்துச்சு. இது என்னங்க? ஐயோ ஐயோ திருவிழா கூட்டம் மாதிரி வெளியூர் ஜனங்கள்லாம் வந்திருக்குது. அது சரி, சரக்கு சுத்தம் நியாய விலை. ஏன் கூட்டம் ஏறாது? இப்ப வருத்தப்பட்டு என்ன பண்றது? ஏண்டா டே நம்ம கடை பக்கம் ஒரு காக்கா குருவி கூட வரமாட்டேங்குது. நான் கவலைப்பட்டு இருக்கிறேன். நீ என்ன கால் மேல கால் போட்டுட்டு ஏண்டா டே
முதலாளிக்கு காட்டுற மரியாதையாடா இது களிமண்ணு பயல. ஐயோ சும்மா கத்துற. வியாபாரம் கிடையாது, ஒரு மண்ணு கிடையாது, ஈ ஓட்டிட்டு இருக்கிறோம். இதுல முதலாளி என்ன தொழிலாளி என்ன? ஏன் காலு நம்ம தூக்கி உன் மேல போட்ட மாதிரி சத்தம் போடுறோம். என் மேல போட்டுக்கிட்டா என்ன தப்பா? உன்னை சொல்லி குத்தம் இல்லடா, என் காலா. அத்தி பூத்தா போல எவனோ ஒருத்தன் வர்றான்டா. அவன் வர்ற வேகத்தை பார்த்தா நேரா அந்த கடைக்கு தான் போய் நிப்பான் போல இருக்கு. வாங்கண்ணா ஐயா, வாங்க ஐயா, வாங்க வாங்கண்ணா. அந்த பக்கம் அந்த கடைக்கு போகாதீங்கண்ணா, எங்க கடைக்கே வாங்கண்ணா. அங்க போகலாம் அண்ணா. ஏதாவது வாங்குங்கண்ணா, சாப்பிட்டு 2 நாள் ஆச்சு. நெருப்பிட்டு இருக்கா? புளி மணங்கு 2 ரூபா, பைத்தம் பருப்பு மூட்டை 35 ரூபா. பணத்தை நீங்க மெதுவா கொடுக்கலாம், ஒன்னும் அவசரம் இல்ல. என்ன வேணும் வாங்க. என்ன வந்தான் கேட்டான் கொளுத்தான் புடிச்சான் பூட்டான். ஆமா நம்ம கடை ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் தானே லீவு? ஏண்டா அப்படி கேக்குற? இல்ல என்னைக்கு லீவு என்னைக்கு வியாபாரம் வித்தியாசம் எல்லாம் இப்படியே போயிட்டு இருந்தே வியாபாரம். இந்த நிலைமை நீடிச்சா நீங்க போட்டிருக்கிறது கையில கழுத்துல காதுல எல்லாத்தையும் கடையில வைக்கணும் போல் இருக்குது. ஆமா இதாவது சுத்தமான தங்கமா இல்ல அதுவும் கலப்படமா? எல்லாம் பல்ல உடைச்சிருவேன். வச்சுக்காத. என்னைக்குமே சொல்றேன், தொழிலாளி எப்படிப்பட்டவனா இருந்தாலும் விரோதிச்சு கூடாது, புரியுதா? நீ இன்னைக்கு முதலாளி, இதே நிலைமை நீடிச்சா 2 நாள்ல நீ கடனாளி. என்ன நான் என்னைக்குமே தொழிலாளி, உன் தயவு தேவையில்லையா? கூட்டுறவு கடை முதலாளி, உங்க கடைக்கு பொட்டலம் கட்டுறதுக்கு பையன் வேணுங்களா? இந்த கோச்சுக்காதரா பேச்சு துணைக்கு நீ ஒருத்த மாத்திரம் தான் இருக்கிற. வாடா ராஜா, உட்காந்து உட்காந்து கால் மேல கால் போட்டு படியா படியாயோ படியா போட்டுக்க. 4 பேர் நிக்கிறீங்க, அதுக்குள்ள ஏன் இவ்வளவு கலாட்டா? இன்னைக்கு அந்த கூட்டுறவு கடை லீவு, அதனால தான் எல்லாரும் இங்க வந்திருக்கீங்க. இல்லைன்னா வருவீங்களா? எனக்கு தெரியாதா யார் யாருக்கு எப்பப்ப என்னென்ன கொடுக்கணும்னு? இல்லையா எத்தனை கூட்டமா இருந்தாலும் தனியா தெரியுது தெரியுமா? எனக்கு என்ன வேணும், நான் என்ன செய்யட்டேன்? படிச்சு பார்த்து இதுல இருக்கிற சாமான போடு. மனசுக்கு ஏத்த மச்சம் இது மிளகாங்க புளி. என்னங்க குழந்தைக்கு பேர் வைக்கிற விழா நடந்து 10 நாள் ஆச்சு. இப்படி சோறு கண்ட இடமே சொற்கொலாகும் உட்காந்து தின்னுகிட்டு ஆடு தலைய மேயற மாதிரி வெட்டையை மேய்ச்சிக்கிட்டு இருந்தா நாம நினைச்ச காரியம் எப்ப நடக்கிறது? என்னடி நம்ம நினைச்சா? ஐயோ சொத்துக்காக தான் இந்த குடும்பத்தை நாம பொண்ணை கொடுத்தோம். ஆமா, சொத்தை எப்ப பிரிக்க போறீங்க? யாரு இவ? நானா எப்படி சொத்தை பிரிக்க முடியும்? முதல்ல அண்ணன் தம்பிகளை பிரிச்சா தானே சொத்தை பிரிக்க முடியும். ஐயோ என்ன மனுஷன் நீங்க! எப்ப நமக்கு பேரம் குறைஞ்சிட்டானோ சொத்தை பிரிச்சு கீழே வெயிடான்னு கேட்க வேண்டியது தானே. ஏண்டி நம்ம அப்படி சொல்றதுக்கு நம்ம மாப்பிள்ள நம்ம சொல்றத கேட்கறவனா இருக்கணும் இல்ல? சொத்தை பிரிக்கிறதுனா கல்யாணமே வேண்டாம்னு சொன்ன பையன் இப்ப சொத்தை பிரிக்கிறதுனா புள்ளையே வேண்டாம்னு சொல்லிட்டானா? அப்படி அவன் சொல்லிட்டு ஆகி போயிடுமா? ஏன் ரூல் ரூல் இறங்கிடுக்குமான்னு வாடி என் வக்கீல் மகள ரூலா பேசுற என்கிட்ட. ஏண்டி இத்தனை வருஷமா குழந்தை இல்லாம இருக்க எங்க அண்ணனுக்கு என் குழந்தைய தத்து கொடுக்கறேன்னு சொல்லிட்டானா அத்தனை சொத்தும் பெரியவன் பக்கம் உள்ள போயிடும். அப்போ ரூல் என்ன பண்ணும்? இருங்க வெக்கேட்டு துப்பிட்டு வந்துட்டு பேசுறேன். ரூல் பேசுறேன் என்கிட்ட. ஐயோ என் பேர போயிட்டான் போயிட்டான் எல்லாரும் வாங்க. ஐயோ என் பேர போயிட்டான் என் பேர போயிட்டான். என்னங்க அம்மா அம்மா ஆரம்பிச்சிட்டியா? எப்ப பார்த்தாலும் அவ்வளவு வார்த்தைகளா சொல்லிக்கிட்டு இருக்கியே. ஏமா என்ன நடந்துச்சு? என்ன நடந்தா? அங்க பாருடி புள்ள பாக்கியமே இல்லாத அந்த தோட்டத்து இருக்கு என் பேருக்கு பால் கொடுத்துட்டாடி. ஐயோ பால் கொடுத்துட்டாளா? ஏன்பா கொடுத்தா என்ன? கொடுத்தா என்னவா? இத்தனை காலமா புள்ளையே இல்லாதவா ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணு ஒரு புள்ளைய பெத்து அதையும் பறி கொடுத்துட்டாளே. அவன் என் பேருக்கு பால் கொடுக்கலாமா? அவன் பால் விஷம் பாலாச்சே. அம்மா அக்கா பால் கொடுத்தா மட்டும் இல்ல அவங்க கையால விஷத்தையே கொடுத்தாலும் அது என் குழந்தைக்கு அமிர்தமா மாறிடும். அக்கா மனசு அப்பேற்பட்ட மனசு, அது எனக்கு தான் தெரியும். அம்மா நீங்க போங்க, நிம்மதியா இருக்கிற இந்த குடும்பத்தை நிர்மூலமாக்காதீங்க. போங்கம்மா போங்க போங்க.